शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमस्ते शंकरानंद गुरुपादाम्बुजन्मने कविलासमहामोह ग्रासैककर्मणे। பஞ்சதசி கிரந்தம் வித்யாரண்ய சுவாமிகளால அருளப்பட்டது. அதுல 9வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய தியான தீப பிரகரணத்தை பார்த்துட்டு இருக்கோம். 158 ஸ்லோகங்களோட கூடியதான ஒரு அத்தியாயம் தியான தீப பிரகரணம். தியானம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, விஜாத்தீய பிரத்யய அனந்தரித சஜாத்தீய பிரத்ய பிரவாகா ஞானம். வேற எந்த எண்ணமும் குறுக்கீடு இல்லாமல் நான் எடுத்த அந்த விற்த்தியிலேயே ஆவர்த்தி பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடியதுக்கு பேரு தியானம் என்று பெயர். தீபம் இந்த தியான விஷயங்களை பிரகாசப்படுத்துகிறதாக இருக்கக்கூடியது இந்த அத்தியாயமானது. அதனால இந்த அத்தியாயத்துக்கு தியான தீப பிரகரணம் அப்படின்னு பேரு. இதுக்கு முன்னாடி விவேக பஞ்சகங்களாச்சு, அதுக்கப்புறம் தீப பஞ்சகங்கள்ல பார்த்தோம். சித்திர தீப பிரகரணம் பார்த்தோம், அப்புறம் கூட்டஸ்து தீப பிரகரணம் பார்த்தோம், அதுக்கப்புறம் திருப்தி தீப பிரகரணம் பார்த்தோம். இப்போ தியான தீப பிரகரணம் பார்க்கிறோம். இதுக்கு அடுத்து நாடக தீப பிரகரணம் அப்படின்னு இந்த தீப பஞ்சகத்துல 4வதா இருக்கக்கூடியது தியான தீப பிரகரணம். இந்த தியான தீப பிரகரணத்துல இதுக்கு முந்தின அத்தியாயங்கள்லாம் தத்துவ விசாரணை செய்து ஆத்ம சாட்சா்காரம் அடைய வேணும். அதுதான் வேதாந்தத்தினுடைய தாற்பயம். வேதாந்த சாஸ்திரத்துல 2 விதமான வாக்கியங்கள் இருக்கிறது. ஒண்ணு அவாந்தர வாக்கியானி, இன்னொன்னு மகா வாக்கியானி. இந்த பிரம்மமானது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்றது, அந்த ஆத்மாவானது அசப்தம் பரிசம் அரூபம் அரசம் அகண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் அவாந்தர பிரம்மத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள். சிலதெல்லாம் ஆத்மாவை சொல்லக்கூடிய வாக்கியங்கள். ஆனா இது ரெண்டும் ஒன்று என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதுவோ அதுதான் மகா வாக்கியம். இதை தவிர இருக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் அவாந்தர வாக்கியங்கள் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கணும். இந்த சாஸ்திரமானது எப்படி இருக்குன்னா, தத்துவ விசாரணை செய்யணும். இப்படி விசாரணைக்கா ஆத்மானம் சேட் விசாரியார், அது எப்படி விசாரிக்கணும் அப்படியே அயமஸ்தீதி புருஷா, நானே அந்த பிரம்மன் நினைச்சாதான் அந்த சாட்சா்காரமானது வரும். அப்பொழுதுதான் அபரோக்ஷ ஞானமானது ஏற்படும் அப்படின்னு சொன்னார். இப்படி கிரமமாக சாட்சா்காரம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி, தியானம்னா என்ன அப்படின்னு யோசிச்சுன்னா, மனசனால ஒரு விஷயத்தை இட்டுக்கொண்டு அதிலேயே மனத்தை ஈடுபடுபடி செய்து எப்படி தியானத்திற்கு விஷயம் கல்பிதமோ அதே மாதிரி கல்பிதமாக இருந்தாலும் அதுவும் வாஸ்தவ ஞானத்திற்கு காரணமாக ஆகக்கூடும் அப்படின்றத ஸ்தாபிக்கணும் அப்படின்னு முதல்ல ஒரு 13 ஸ்லோகத்துல அதை ஸ்தாபிக்க போறார். அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன டவுட், எல்லா கல்பித ஞானமும் வாஸ்தவ ஞானத்துக்கு காரணமாகி விடுதான் அப்படின்னா அப்படி இல்லை. சில கல்பித ஞானங்களுக்கு தான் இந்த ஒரு தன்மையானது உண்டு. 2 விதம் உண்டு. வாஸ்தவ ஞானத்துக்கு காரணமாக கூடிய தன்மை பொருந்தியதாக இருக்கக்கூடியது சிலது இருக்கு கல்பிதங்கள். வாஸ்தவ ஞானத்திற்கு காரணமாக கூடிய தன்மை அற்றதாக சிலது இருக்கு. இப்படி வாஸ்தவ ஞானத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய தன்மை பொருந்தியதாக இருக்கக்கூடியதான கல்பித ஞானத்துக்கு பேரு சம்பாதி பிரமம் அப்படின்னு இருக்கு. அது இல்லாத பட்சத்துல அதுக்கு அசம்பாதி பிரமம் அப்படின்னு பேரு, அல்லது விசம்பாதி பிரமம். 2 ஒண்ணுதான். விசம்பாதினாலும் அசம்பாதி பிரமம் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இப்படி இந்த சம்பாதி பிரம்மத்தினுடைய பிரம்மத்தினுடைய உபாசனை சேருமே ஆனால், இந்த பிரம்மத்து உபாசனை சம்பாதி பிரம்மம் கேட்டகரியில சேருமே ஆனால் அது பிரம்ம சாட்சா்காரத்துக்கு உபயோகமாக ஆகக்கூடியதான சந்தர்ப்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்காக சம்பாதி பிரம்ம நியாயத்தை பத்தி அவர் சொன்னார் இல்லையா. இப்படி இதான நான் ஏதோ புதுசா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இது உத்தர தாப்பினீங்க உபனிஷத்துலயே இந்த விஷயமானது சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால அப்படின்னாரு. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னாதான் இது புரியும் அப்படின்னு சொல்றதுக்காக
ஒரு மணிதீப திருஷ்டாந்தத்தை எடுத்திருந்தார். அவர் எப்படி இந்த ஃப்ளோ இந்த அத்தியாயத்துல பண்றார் அப்படின்னா, பிரத்யட்சமான எக்ஸாம்பிள் சிலதை எடுத்தார், அனுமான எக்ஸாம்பிள் சிலதை எடுத்தார், சாஸ்திரியமான எக்ஸாம்பிள் ஒன்னு எடுத்தார். இப்படி பிரத்யக்ஷா லெவல்ல இருக்கக்கூடிய சம்பாதி பிரம்ம நியாயம், அனுமான லெவல்ல இருக்கக்கூடிய சம்பாதி பிரம்ம நியாயம், சாஸ்திர லெவல்ல இருக்கக்கூடிய சம்பாதி பிரம்ம ஞானம் அப்படின்னு சொன்னார். சம்பாதி பிரம்ம ஞானம் அப்படின்னா என்ன சொன்னா, எரேனியஸ் பர்செப்ஷனாக இருக்கக்கூடியது பிளெஸிங்காக அமையலாம் அப்படின்றதுதான் பிரத்யட்சம் இல்லையா. அனுமான லெவல்ல எரேனியஸாக இருக்கக்கூடிய இன்ஃபரன்ஸ் ஆனது பிளெஸிங்காக போய் அமையலாம். எரேனியஸாக சாஸ்திரம் நினைச்சுட்டு நான் ஃபாலோ பண்ணது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு பண்ண போக அது சாஸ்திரத்தினாலேயே அதுவும் பலவத்தாக ஆகலாம் அப்படின்னு 3வது லெவல். இப்படி 3 லெவலாக படிச்சு 3 எக்ஸாம்பிள் சொன்னார். மணிதீபன் நினைச்சிட்டு 2 பேர் உள்ள போனாங்க. ஒருத்தனுக்கு மணியானது கிடைக்கச்சது, ஒருத்தனுக்கு மணியானது கிடைக்கல. மணியானதுக்கு கிடைக்காததுக்கு பேரு விசம்பாதி பிரம்மன்னு பேரு. மணி பிரபைய நினைச்சிட்டு ஓடினவனுக்கு மணியே கிடைச்சிட்டே ஆனால் அது 2மே பிரம்மந்தான். ஆனாலும் ஒருத்தனுக்கு பலவத்தாக ஆகிறது, ஒருத்தனுக்கு பிளஸிங்காக ஆகிறது, ஒருத்தனுக்கு அது வேலை செய்யல இல்லையா. இப்படி 2 விதமான இருக்கு. அதனால்தான் நான் சொன்னேன், கல்பிதமானது எல்லாமே வருமானா வராது. கல்பிதத்துல இருக்கக்கூடிய வாஸ்தவ ஞானத்திற்கு காரணமாக கூடிய தன்மை பொருந்தியதாக இருக்குமேயானால் அது சம்பாதி பிரமம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்படி சம்பாதி பிரம நியாயம் மணிதீபத்தை வச்சுட்டு அவர் சொன்னார். மணிதீப பிரமாண பிராந்தி, அது பிராந்தி தான், 2 பேருக்கும் தெரியாது. அது மணி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனாங்க. ஆனா அது என்ன ஆச்சு, மணி பிரபாவானது ஒருத்தனுக்கு மணியே கிடைச்சிட்டு, பிரபாயாம் தாவதா லத்தியேத்த மணிஹி மனேக, அவனுக்கு மணியே கிடைச்சிருச்சுனாக்கா அது சம்பாதி பிரம்மம். ஒருத்தன் மணின்னு நினைச்சுன்னு போனா அங்க போய் உள்ள பார்த்தா அவனுக்கு ஏமாற்றம் தான் இருந்தது. இப்படி இருந்தது. ஏனால் இதுக்கு விசம்பாதி பிரமம் என்று பெயர் அப்படின்னு இவரு ஒத்து வராத பிராந்தி ஒண்ணு, ஒத்து வரக்கூடிய பிராந்தி 2 விதமா சொன்னார். இப்படி சொல்லிட்டு அந்த பிரம்மம் பிரத்யட்சத்துல மாத்திரம் இல்லப்பா, அனுமான ஸ்தலங்களிலேயும் அது வரலாம் அப்படின்னு சொன்னார். பாஷ்பம் உபதய புத்வா தத்ராங்காரானுமானதா வன்னிய திருஷ்டயா லப்தா சம்பாதி பிரம்மோ மதா. பாஷ்பம் ஆவியை பார்த்து, திஷ்ட பார்த்து, அங்க இருக்கக்கூடிய மூடு பனியை பார்த்து அவன் தூமத்தையா தூமம் என்று நினைத்து கொண்டு தூமத்தை பார்த்தான்னாக்கா அவனுக்கு என்ன ஒரு அறிவானது ஏற்படுகிறது, ஒரு வியாப்தி ஞானமானது ஏற்படுகிறது. அந்த வியாப்தி ஞானமானது வந்து எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி அவன் இத தப்பா புகைன்னு நினைச்சான். அப்ப தப்பா புகைன்னு நினைச்சதுனால அந்த இடத்துல நெருப்பு இருக்கணும்னு நினைச்சிட்டு இவன் போனான். ஆனா மிச்ச பார்த்து இவன் புகான்னு தப்பான ஒரு அபிப்பிராயத்துலதான் போனான். போனவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க நிஜமாவே பார்த்தான்னாக்க அது ஏதோ அந்த இடத்துக்கு போனான்னா அங்க நிஜமாவே ஒரு தணல் இருக்கு, ஒருத்தன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான், அவனுக்கு நெருப்பானது கிடைச்சிருக்கு. எதிர்ச்சையா லப்தா, அது அவன் எதிர்ச்சையா சாதாரணமா எல்லாருக்குமே புகான்னு நினைச்சுன்னு போனா அங்க போன உடனே ஐயோ இந்த மாதிரி ஆவிய போய் நான் புகான்னு நினைச்சேனே அப்படின்னு சொல்றதுதான் நியாயம். ஆனா யாரோ ஒருத்தன் லட்சத்துல ஒருத்தனுக்கு இந்த மாதிரி பிரமமானது கரெக்டாக ஆகும். ஆகையினால இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடக்கிறது, அனுமானத்தினாலையும் நடக்கக்கூடிய விஷயத்தை நாம பார்க்கிறோம். இது மாதிரி இருந்து நிஜமாவே அது அவன் நினைச்சதான பயரானது அவனுக்கு கிடைக்கட்டே ஆனால் வன்னி எதிர்ச்சையா லப்தகா, எதிர்ச்சையா அவனுக்கு கிடைச்சதே ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு பேரு சம்பாதி பிரமம் அப்படின்னு பேரு அப்படின்னு அனுமான ஸ்தலத்துல ஒண்ணு சொன்னார். அதுக்கப்புறம் சப்த பிரமாணத்தினால சொல்லணும். ஒருத்தர் வீட்டுக்கு போனார், அவர் இல்ல, கோதாவரி ஜலத்தை வாத்து மாமி கொடுத்தா, இவர் என்ன பண்ணாரு, பக்தராச்சன்னு இவர் அது கங்கா ஜலம் நினைச்சுட்டு அதை குடிச்ச தலையெல்லாம் புரோச்சனம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்த உடனே தான் தெரிஞ்சது அது கோதாவரி ஜலம், அது கங்கா ஜலம் இல்லைன்னு. ஆனா கோதாவரி ஜலத்துக்கும் அந்த பவர் இருக்கு. அதனால இது பிரமமாக எரேனியஸ் நாலேஜ் தான், ஆனா பிளஸிங்கா தானே இருக்கு. அதனால சாஸ்திரியமாகவும் இந்த மாதிரி பிரமங்கள்லாம் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னார். இன்னொரு ஐடியா கொடுத்தார். ஒருத்தனுக்கு ஜுரம், அது ஜுரத்தினால சன்னிபாதம் ஜன்னி பிறந்துட்டு
ஜன்னி பிறந்தவன் என்ன பண்ணா ஒரே பிராந்தி உளறல். அந்த உளறல்ல இவனுக்கு பழக்கத்துல நாராயணன் நாராயணன் ராத்திரி ஸ்மரிச்சுட்டே இருக்கான். இப்படி ஸ்மரிச்சுட்டே இருக்கும் போது செத்தும் போயிடுறான். இப்போ பிரயாண காலத்துல அவன் எதை ஸ்மரிச்சான்? நாராயணனை சமைச்சான். பக்தியா ஸ்மரிச்சானா அப்படின்னா இல்ல, பக்தி அவனுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ ஜென்னியினால உளர ஆரம்பிச்சான். அந்த உளறனால அவனுக்கு வந்து, ஆனாலும் நாராயணர் அவனை சொர்க்கத்துக்கு கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம அஜாமில உபாக்கியானங்கள்லாம் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஆகையினால இப்படியும் சம்பாதி பிரமங்கள் சாஸ்திரத்தினாலையும் வருகிறது, பிரத்யட்சத்தினாலையும் ஆலயத்தினாலையும் அறியப்படுகிறது, சப்தத்தினாலையும் சப்த பிரமாணத்தினாலையும் அறியப்படுகிறது, சாஸ்திர பிரமாணத்தினாலையும் அறியப்படுகிறது அப்படின்னு பார்த்து அவர் என்ன சொன்னார்? பிரத்யக்ஷமோ பிரத்யக்ஷஸ்ய அனுமானஸ்ய ததா சாஸ்திரஸ்ய கோச்சரே உக்தஞாயேன சம்பாதி பிரமாக தந்தி கோடிசா. பிரத்யக்ஷமோ அனுமானமோ சாஸ்திரமோ இது விஷயமாக முன் சொன்ன நியாயப்படி சம்பாதி பிரமங்கள் கோடி கணக்காக இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு சொன்னார். சொல்லி சம்பாதி பிரமத்தை நீங்க ஒத்துண்டுதான் சார் ஆகணும். ஏன்னாக்க நம்ம என்ன பண்றோம்? விருத்திகா தாருஷிலா அந்யதா விருத்திகா தாருஷிலா சிலாஹா யுகு தேவதா கதம் அக்னி இத்யாதி உபாஸ்யாஹ கதம் வாயோசிதாதயா அப்படின்னார். சார் இப்படி பிரம்மத்தை ஒத்துக்காம இருந்தோம்னா நம்ம எப்படி சார் வெறும் ஒரு கல்லு மண்ணை பிடிச்சு வச்சு அம்பாளானவள் சிவனா பூஜை பண்ணி சிவனுடைய அருளை பெற்று சிவனையே கல்யாணம் பண்ண கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். மண்ணு எப்படி சிவனாகும் இல்லையா? மண்ணாக இருந்தாலும் சிவனானவர் அங்க ஆவிர்வகிக்கிறார் அப்படிங்கிறது மண்ணுதான். அது மண்ணு சிவன் இல்லை, ஆனாலும் சிவனாக வருகிறது. பொய்யான மண்ணாக இருந்தாலும் உண்மையான சிவன் வருவான். தாரு, தாருன்னா கட்டை. பூரி ஜெகநாத் கோவில்ல கட்டையிலேயேதான் ஜெகநாதன் இருக்கார். அந்த கட்டைக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு, இன்னைக்கும் அவ்வளவு வேல்யூ இருக்கு. அந்த கோவில் பரவாயில்ல எல்லா காரியங்களும் சித்தியாருது அப்படின்னா அந்த கட்டையில சாட்சாத்து ஜெகநாதன் வராரு. கட்டையாச்சே அது தப்புதான், கட்டையில எல்லா கட்டையிலயும் இருக்குமான்னு அப்படின்னாலும் சில கட்டையில சில சமயத்துல பகவானுடைய ஆவிர்வாவத்தை பிரத்யட்சமாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சில ஆத்துல இருக்கக்கூடிய பானலிங்கத்துல போய் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கார், நன்னா இருக்க குடும்பமானது ஜம்மன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்றதையும் பாக்குறோம். இப்படி வரலாமே. இது இல்லாக்க இந்த தேவதா எப்படி வருவாங்க? கட்டம் சம்பாதி கிரமத்தை ஒத்துண்டு பார்த்தா தானே வரும் இல்லையா? மண்ணு கட்டை கல்லுல எப்படி தேவதையாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அக்னித்வாதி தியா உபாஸ்யாக கதம் வாயோசிதாதயா. ஒரு பெண்ணை பார்த்து அக்னியா உபாசனை பண்ணணும்னு பஞ்சாக்னி வித்யாக எப்படி சார் இது பிருகதாரண்ய உபநிஷத்துலயும் சாந்தோக்கிய உபநிஷத்துலயும் பஞ்சாக்னி வித்திய உபாசனை பற்றி சொல்ல முடியும்? அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க ஸ்ரீ அக்னி, புருஷ அக்னி, பூமி அக்னி, பர்ஜன்ய அக்னி, மேல்லோகத்து அக்னி அப்படின்னு 5 விதமாக அக்னியை உபாசிக்க சொல்லி அங்க சொல்லியிருக்கு. இந்த மனுஷனானவன் இங்க இருக்கக்கூடிய கர்மாவனால அந்த புகையானது இவன் பண்ற அந்த கர்மா அக்னிஹோத்திராதி கர்மாக்களினுடைய அந்த அக்னியினுடைய புகையானது மேல் நோக்கி போறது. மேல் நோக்கி போய் மேல் லோகத்துக்கு திவிலோகத்துக்கு போயிடுது. அங்க ஒரு அக்னியானது உண்டாகிறது. அதிலிருந்து இன்னொரு அக்னி உண்டாக்கி பர்ஜன்யமாக மழையாக இங்க பொழியது. அந்த மழையும் பூமியும் சம்பந்தப்பட்டவன அந்த பூமியில என்ன நெல்லு எவைகள் யவங்கள் எள்ளு கொள்ளு எல்லாம் அதுல இருந்து வளர்றது. அந்த வளர்ந்த அந்த அன்னத்தோட இந்த புருஷன் சாப்பாடா சாப்பிடுறான், அன்னமாக சாப்பிடுகிறான். அதனால இந்த அக்னியினால அவனுக்கு என்ன ஆகுது? அவனுக்கு ஒரு எனர்ஜியானது ஏற்படுகிறது. அந்த எனர்ஜியோட சேர்ந்து அவன் ஒரு ஸ்திரீயோட கூடும் பொழுது ஸ்திரீயினுடைய அக்னியில இவனுடைய எனர்ஜியை சொரியும் பொழுது அந்த அக்னியிலிருந்து மக்கள் பிறக்கிறார்கள். இப்படின்னு உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. இந்த ஸ்திரீய போய் அக்னின்னு எப்படி சொல்லுவாங்க? அக்னி வேற ஸ்திரீ வேற தெரியாதா? மழை வேற, பர்ஜன்யம்னாக்க தண்ணி. அதை எப்படி பண்ணலாம்? இது இருக்க உபாசனையானது சொல்லி இருக்க.
இல்லையா? புருஷனை எப்படி சார் அக்னின்னு பாக்குறது? இந்த ஸ்திரீ அக்னி, புருஷ அக்னி, பர்ஜன்ய அக்னி, தேவதா அக்னி, இல்லையா மேல் லோகத்த அக்னி, இதெல்லாம் அக்னி உபாசனை சொல்லியிருக்க. இதெல்லாம் எப்படி அப்படின்னாக்க, இதெல்லாம் பிரமங்களாக இருந்தாலும் சம்பாதி பிரமங்களாக இருக்கிறது அல்லவா? அதனால சம்பாதி பிரம ஞானத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். சம்பாதி பிரமத்தினால எப்படி சார் பலனானது கிடைக்கிறது அப்படின்னு கேட்டார். சம்பாதி பிரம நியாயத்தினால பலன்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குப்பா. அர்ஜுனன் இருக்கான். அர்ஜுனனுக்கு ஊர்வசியானவள் ஒரு சாபம் கொடுத்தா, உனக்கு ஒரு வருஷம் நீ என்ன ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுனால உன்னை சபிக்கிறேன், நான் ஒரு தேவதையா இருக்கு உன்னை சபிக்கிறேன், உனக்கு நீ ஒரு வருஷம் நபும்சகன் ஆயிடுவாய் அப்படின்னு சொன்னார். ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனா என்ன ஆச்சு? 13வது வருஷத்துல அஜ்ஞாதவாசம் நடக்கிற போது அவ கொடுத்த அந்த சாபமானது இல்லையா, அதுவே பிளஸிங்காக ஆயிடுது இல்லையா? அது ஒரு சாபம், அது போய் பிளஸிங் ஆறுது. அது எப்படி ஆறுது? அதுதான் இறைவனுடைய செய்கை. இதெல்லாம் சாமி பிரமத்துக்குள்ள எடுத்துன்னு நீங்க பார்க்கணும். அதே மாதிரி அவன் கெட்டவனாக இருந்தாலும் கடைசி காலத்தில் நாராயணன் சொன்னதுனாலேயே அவனுக்கு வைகுண்ட பிராப்தியானது பகவான் அருள்கிறார் அப்படின்னு பாக்குறோம். இன்னொன்னு இடத்துல பார்த்தோம்னாக்க பவானி தொம் தாசே அப்படின்னு அவன் மை விதர உங்களுடைய கண் பார்வையை என் மேல் போடுங்கன்னு கேட்கறதுக்கு தாச பக்தியில வரான். அவன் 10 லெவல் பக்தியில இருக்கான். தேக புத்தியாத்து தாசோகம், ஜீவ புத்தியாத்து அம்சோகம், ஆத்ம புத்தியாத்து தொமேவாகம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? முதல் ஸ்டேஜ் என்ன? துவைத்தம் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் என்ன? அம்சமான ஒரு ஸ்டேஜ், விசிஷ்டாத்வைதமான ஒரு ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் என்ன? அத்வைத்தமான அத்வைத்த சாட்சாத்காரம். அவன் கேட்டது என்ன? தாசபக்தியா கேட்டான். தாசனாகிருந்து பவானி தொம் துவாசே அப்படின்னு மை வித்தர என் மேல உங்களுடைய கடைக்கன் பார்வையை போடக்கூடாதாமா அப்படின்னு கேட்டா, அம்பாள் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு பவான பூதாத்துக்கு லோட்டாக நினைச்சிட்டு நான் உன்ன மாதிரி ஆகணும்னு இவன் கேட்கறான் அப்படின்னு நினைச்சிட்டு பவானி அப்படின்னாக்க உன்ன மாதிரியே பவானி பவாவகா பவாமகா அப்படின்னு சொல்லக்கூடியத பவானியாக ஆகணும்னு நினைச்சிட்டு அவருக்கு சாயுஜ்யத்தை கொடுத்துட்டார். அத்வைத சாட்சாத்கார பலமாக இருக்கக்கூடிய மோட்சத்தையே கொடுக்கறா அப்படின்னா இதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்த்தீங்க? இதெல்லாம் சம்பாதி பிரமத்துல தான். ஆகையினால முழுக்க சொல்லணும்னா அயதாஸ்தவத்து விஜானாத் பலம் லப்யதே ஸ்திதம், வாஸ்தவமில்லாத வஸ்துக்களை அறிவதனாலேயே நீங்கள் விரும்பப்படும் பலனானது உங்களுக்கு ஈஸ்தித அர்த்தம் ஆப்தும் இஷ்டம் இல்லையா? நீங்கள் விரும்பி கேட்டதை நீங்கள் கிடைக்கப்படுகிறீர்கள். அது எப்படி சொல்றது லோகத்துல? காகதாலீயதா தோயம் சம்பாதி பிரம உச்சதே. இதுதான் காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதை அப்படின்ற ஒரு நியாயமானது லோகத்துல இருக்கு. அது எப்படின்னாக்கா தாள சம்பந்தமாக இருக்கக்கூடியது தாலி, அதுல உட்கார்ந்தது ஒரு காக்கா இல்லையா? அந்த காக்காவானது காக்க உபதேசித்த தாலி பதன நியாயன காக்கா உட்கார அங்க இருக்கிற அவ்வளவு அடியான பணம் பழமானது கீழே உள்ள. இப்ப என்ன சொல்றான்? காக்கா உட்கார்ந்ததுனாலதான் பணப்பழம் விழுந்ததுன்றான், இல்லைன்னா கூட விழுந்திருக்கும். இப்படி காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதையாக காக்கத்தாலியதா வரக்கூடிய இந்த பலன்களை வைத்துக் கொண்டு நம்ம பார்க்கிறோமே சம்பாதி பிரமஹா இது உச்சதே. இப்படிப்பட்ட விஷயங்களே தான் சம்பாதி பிரமம் சம்பாதி பிரமம்னு சொல்றான். பனைமரத்துல நல்ல பழுத்த பழம் இருக்கும் போது அது மேல ஒரு காக்கா உட்கார்ந்த ஒண்ணு அது அப்படியே கலத்தை தாங்காம கீழே விழுந்துச்சுன்னா பனம் பழத்தை தள்ளினது காக்கை அப்படின்னு தோன்றது இல்லையோ? இது சகஜம் தானே. அப்படி வரக்கூடியதுக்கு பேரு சம்பாதி பிரம நியாயம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் எதுக்கு சார் சொல்றீங்க அப்படின்னா நிறுத்திக்கிறோம்பா. இதுதான் திருஷ்டாந்தம் எதுக்கு சொல்றேன்னா தாஷ்டாந்தத்தை சொல்றதுக்காக சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி, ஸ்வயம் பிரமோபி சம்பாதி யதா சம்யக் பலப்ரதஹ பிரம்ம உபாசனாபி ததா முக்தி பலப்ரதா. சம்பாதி பிரமம் தான் பிரம்மமாக இருந்த போதிலும் இல்லையா, பிரம்மம் தான் அது
ஆனாலும் அது சமயக் பலப்பிரதா, அது ஒரு எரேனியஸ் நாலேஜாக இருந்தாலும் பிளஸிங்காக போகிறதை பார்க்கிறோம். அப்படித்தான் இவன் பிரம்ம தத்துவ உபாசனையினால பிரம்ம தத்துவத்தை உபாசனை பண்ணுவதன் மூலமாக இவனுக்கு முக்தியான பலனே இவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு. அது என்ன சார்? இது முக்தியை தரக்கூடியதான பிரம்ம தத்துவ உபாசனைன்னா அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியா தானே இருக்கணும் அப்படின்னு இது வரைக்கும் சம்பாதி பிரம்ம. இப்போ அங்கேருந்து டிவியேட் ஆகிறோம். இப்ப என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, அந்த உபாசனை சொன்னீங்களே நீங்க பிரம்ம தத்துவ உபாசனை, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இப்ப டாபிக் சேஞ்ச். பிரம்ம தத்துவ உபாசனைன்னா என்னன்னு சொல்ல போறாரு. வேதாந்தேபியோ பிரம்ம தத்துவம் அகண்ட ஏகரசாத்மகம் பரோக்ஷம் அவகம்ய ஏததே அஹமஸ்மீதி உபாசதே. வேதாந்தத்துல 2 விதமான வாக்கியங்கள் முழுக்க காணப்படுகிறது. ஒண்ணுக்கு பேரு அவாந்தர வாக்கியானி, பிரம்மத்தை பண்ணக்கூடிய டெபினிஷன், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று சொரூபமாக சொல்லக்கூடியது, தடஸ்த லட்சணமாக சொல்லக்கூடியது. அது எப்படி தடஸ்த லட்சணமாக சொல்லக்கூடியது அப்படின்னாக்க, எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயம் அபிசம்பிசந்தி தத் விஜிக்யாசத்வ தத் பிரம்மா அப்படின்னு உலகத்தை வைத்துக் கொண்டு இந்த உலகத்துக்கு காரணமாக யார் இருக்கிறாரோ அவர்தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. அவர்தான் சத்தியம், அவர்தான் ஞானம், அவர்தான் ஆனந்தம், அவர்தான் அனந்தம் இப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இருக்கு. இதெல்லாம் பிரம்மத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்களா தான் இருக்கு. எல்லாம் பிரம்மத்தை அறிவதற்காக சொல்லக்கூடிய வாக்கியங்களா இருக்கு. அதுக்கப்புறம் சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆத்மாவை பத்தி சொல்லக்கூடிய வாக்கியம் இருக்கு. சிலதெல்லாம் என்ன பண்ணுறது, அனாத்மாவிலிருந்து தடஸ்த லட்சணமாகவும் சொரூப லட்சணமாகவும் வியாவிருத்தி லட்சணமாகவும் என்ன சொல்லக்கூடிய வியாவிருத்தி லட்சணமா அஸ்பரிசம், அரசம், அகந்தம், அசப்தம், அரூபம், இப்படி எல்லாம் ரூபம் இல்ல, சப்தம் இல்ல, அதுக்கு ஸ்பர்ஷம் இல்ல, அதுக்கு கந்தம் இல்ல, அது அது ஹஸ்வம் இல்ல, அது தீர்க்கம் இல்ல, அகர்த்துவம், அதீர்க்கம், இப்படி எல்லாம் வியாவிருத்தி பண்ணி சொல்லி கொடுக்கிறது. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரய சாட்சி இப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஒண்ணு பிரம்மத்தை சொல்றது, இல்ல ஆத்மாவை சொல்றது, இதெல்லாம் அவாந்தர வாக்கியங்கள் தான். ஆனா அந்த பிரம்மன் தான் பிரம்மவிதாப்னோதி பரம் அப்படின்னு சொன்னா, நீ அந்த பிரம்மத்தை அடைவாய் அப்படின்னு சொன்னா எப்படி? நீ அதுவாக ஆனால் அதை அடைவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்மா இப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம், பிரஜானம் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் மகா வாக்கியங்கள். மகா வாக்கியங்களா இருந்தா ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லுகிறது. அவாந்தர வாக்கியங்கள் நீங்க அப்படியே வெளியில யோசிச்சுட்டே போனீங்கன்னா, பகவான் எங்க இருக்காரு, பகவான் எங்க இருக்காரு, பகவான் எங்க இருக்கான்னு தெரியல போனா அவன் சொன்ன இதெல்லாம் பகவான் இல்லை, இதுக்கு மேல இருக்காரு அவர் அப்படின்னு சொன்னா, ஆகாசமாக இருக்கிறார், ஆகாசம் மாதிரி இருந்தான்னா அதுக்கு மேல லோகங்கள்லாம் இருக்குது. ஆமா, அந்த லோகங்களும் இதுக்கு மேல இருக்கு, அந்த லோகங்களாக பகவான் ராணவர் இருக்கார், அதுக்கும் மேல லோகங்கள்லாம் இருக்கு, அதுக்கு மேலே எப்படி போயே இருக்கீங்க. உங்களுக்கு எங்க போறீங்கன்னு தெரியல, அவர் பாட்டுக்கு மேல இருக்கார், மேல இருக்கார், மேல இருக்கார், நிறைய புராணங்கள் சொல்றது, நிறைய கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்கு. அந்த பிரம்மத்தை இப்படியும் புரிஞ்சுக்கிறீங்க. இன்னொரு பக்கம் யோகத்தின் மூலமா போறான் உள்ளுக்குள்ள. சார், நீங்க அன்னமய கோஷம் இல்ல, நீங்க பிராணமய கோஷம் இல்ல, நீங்க மனோமய கோஷம் இல்ல, நீங்க ஆனந்தமய கோஷம் இல்ல அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள 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 ஸ்தூல சரீரம் இல்ல, சூக்ஷ்ம சரீரம் இல்ல, காரக சரீரம் இல்ல அப்படின்னு இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிருக்கீங்க. ஒரு பக்கம் இல்ல 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 அது நான் யாருன்னு தெரியல, இன்னொரு பக்கம் அது நான் என்னன்னு தெரியல, அது தேடி போயிட்டே இருக்க, அதுவும் கிடைக்கிற. அந்த சமயத்துலதான் வேதாந்தத்துல இருக்கக்கூடிய முக்கியமான உத்தேசியமாக இருக்கக்கூடிய மகா வாக்கியமானது அப்பா நீ விடை காண முடியாம நீ தேடிந்திய, வெளியில மேல எங்கேயோ இருக்காரு எங்கேயோ இருக்காருன்னு தேடிந்திய, அவரும் உள்ள இவர் காணுமே காணுமேன்னு தேடிந்திய, இந்த ரெண்டும் ஒண்ணுதான்பா அப்படின்னு சொன்ன உடனேதான் இவனுக்கு எல்லா டென்ஷனும் சம்சார துக்கம் எல்லாம் போய், ஓஹோ இப்போ புரியுது, நானே அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய போதா ரொம்ப வசதியான போதனை. இந்த மகா வாக்கிய போதனையினாலதான்
அபரோக்த சாட்சா்காரமானது ஏற்படுகிறது. அந்த அபரோக்த சாட்சா்காரம் ஏற்பட வரைக்கும் இவனுடைய நாலேஜ் எல்லாம் வேதாந்தங்கள்ல இருந்து வரக்கூடிய நாலேஜ் எல்லாம் எப்படி இருக்கு? அவாந்தர வாக்கியங்கள் மூலமாக பிரம்மத்தை தெரிந்து கொள்கிறான், ஆத்மாவை தெரிந்து கொள்கிறான், இப்படியே இருக்கு அப்படின்ற இந்த விஷயத்தை சொல்றார். வேதாந்தேத்யா பிரம்ம தத்துவம் அகண்ட ஏகரசாத்மகம் பரோக்ஷம் அவகம்ய ஏததே அகமஸ்மீதி உபாசதே. இந்த 3 பேர் இருக்காங்க. ஒருத்தனுக்கு அவன் ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், கடவுளை பத்தி தெரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு கேட்டகரி இல்லையா? சகுன பிரம்மம் இருந்தாலே போதும் சார், எனக்கு பகவான் கிட்ட சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன், எனக்கு பக்தியே போதும், பஜனை போதும், நான் இப்படியே இருக்கேன், எனக்கு எதுக்கு சார் திருப்பி பிறந்தா? நீங்க அதெல்லாம் வேண்டாம், என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, நான் பக்தி பண்ணிட்டு சௌக்கியமா பகவான் பக்தி பண்ணிட்டு நான் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கேன், என்ன போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. ஒரு கேட்டகரி பீப்புள் என்ன பண்றாங்க, நல்லா இந்த வேதாந்தத்தை கண்டுபிடிச்சு நான் யாருன்ற விசாரத்தை பண்ணி இப்பவே அத்வைத சாட்சா்காரமானது எனக்கு ஏற்படணும்ன்றதுக்காக வேதாந்தங்கள்லாம் முயற்சி எடுத்து அநேக காலமாக ஒரு குருவனுடைய காலடியில உட்கார்ந்துட்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் கேட்டு 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 சிரவணத்தினாலையும் மனநத்தினாலையும் நிதித்தியாசனத்தினாலையும் நானே பிரம்மம் என்ற ஒரு கன்ஃபியூஷனே இல்லாம, எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லாம, எந்த ஒரு உபாசனையும் எதிர்பார்க்காம ஞானத்தினாலேயே முக்தி என்று அனுபவிக்கிறேன். இது உத்தம அதிகாரியினுடைய விஷயம். இது ரொம்ப அதம அதிகாரியா இருக்கவும் பக்தியிலேயே இருக்கான், சகுன பிரம்மமே போதும் அப்படின்னு நினைக்கிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல ஒரு கேட்டகரி இருக்கு. அது என்ன? அதுதான் 2 கட்டான் கேட்டகரி. அந்த கேட்டகரி என்னன்னா, வேதாந்தமும் படிக்கிறான், இதெல்லாமும் இல்ல, இதுக்கு மேல ஒரு தத்துவம் இருக்குன்றதும் தெரியுது, இதெல்லாம் திருஷ்யம்னு ஒண்ணு இருக்கு சார், இதெல்லாம் தெரியுது, இருக்குன்னு இருக்கு, பார்த்தா கன்வின்சிங்கா தான் இருக்கு, சாஸ்திரங்கள் பொய்க்கவே பொய்க்காது, ஆதிசங்கரர் சொல்றாருனாக்கா அதுல 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு, எல்லாம் ஒத்துக்கலாம். ஆனாலும் சார் நான் பிரம்மம் அப்படின்றதுதான் சார் எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பிரதிபந்தகம் இருக்கு சார். இருக்கு அந்த பிரதிபந்தகம் எதனால இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியலையே சார். ஆனா இருக்கு சார், நான் ஐ எம் நாட் பிரம்மம் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஆனா நீங்க கிளியரா தான் சொல்றீங்க, நீதான் பிரம்மன். கரெக்ட் தான், லாஜிக்கலா நானும் ஒத்துக்கிறேன். நான் ஒத்துண்டாலும் ஒத்துக்கலைன்னாலும் நான் பிரம்மன் தான். ஆனா நான் பிரம்மன்றது எனக்கு வரலன்னா எங்கேயோ ஒரு பிளாக், மென்டல் பிளாக் என்கிட்ட இருக்கு. இந்த மென்டல் பிளாக் எப்படி வந்தது தெரியல, அதிருஷ்டமாக இருக்கிறது. இந்த பிரதிபந்தகம் எதனால வந்திருக்கு? அதிருஷ்டம் வந்திருக்கு. அதிருஷ்டமான விஷயங்கள் அதிருஷ்டமான உபாசனையின் மூலமாகத்தான் போகும் இல்லையா? திருஷ்டமான உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க திருப்பி போன பொண்ணே சிரவணம் புரியாது, திருப்பி திருப்பி சிரவணத்தை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி ஆனது ஏற்படும். ஆனா இவனுக்கு அந்த பிளாக் இருக்கிறதுனால நல்லா தெரியுது, ஏதோ ஒண்ணு தடுக்கிறது சார், ஏதோ ஒண்ணு தடுக்கிறது சார்னா நான் என்ன பண்றது? அவனுக்கு உபாசனையை தான் விதிக்க வேண்டிய கட்டாயம் ஆனது ஏற்படுகிறது. இந்த உபாசனைக்கு பேரு தான் நிர்குண பிரம்ம உபாசனை. நீ எதை அறிஞ்சின்றியோ, எது கன்வின்ஸ் ஆனு நினைக்கிறியோ அதை நீ கண்டிப்பா பிடிப்போம். இந்த நிர்குண உபாசனையை தெரிந்தவன் இல்லையா, இந்த 2 கட்டானா இருக்குவன், இதுதான் வேதாந்தத்திலிருந்து அவாந்தர வாக்கியங்கள் மூலமாக நன்னா புரிஞ்சுட்டு இந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்ட பிரம்ம தத்துவம் அப்படின்னா அகண்ட ஏக ரசாத்மகம், இதுவும் தெரியுது. அது டிவிஷனே இல்ல, சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகிதமான ஒரு பிரம்மம் அது அப்படின்னு நன்னா தெரியுது. அது மாத்திரம் இல்ல, ஏக ரசமாக இருக்கிறது. ரசோ வைசா ரசகிருஷ்யவாயம் லப்வானந்தி பவதி அப்படின்னு இந்த ரசத்தை அறிந்தவர்கள் தான் ஆனந்தமாகவும் ஞானியாகவும் இருக்கிறார்கள். இப்படித்தான் இந்த ரசா ஏகரசாத்மகமாகத்தான் இந்த பிரம்மம் இருக்கு அப்படின்னு அவன் தெரியுது. ஆனாலும் அது நாம் தான் அப்படின்னு அந்த ஒத்துக்கிறது இல்ல, அந்த ஈக்குவேஷன் ஆனது வரவில்லை. பரமார்த்தா என்ன சொல்றார்? இது இமேஜினேஷனாகத்தான் இருக்கிறது தவிர ஈக்குவேஷனாக வரவில்லை. இந்த நானே பிரம்மம் என்பது கன்வின்சிங்கா நானே பிரம்மம் அப்படின்னு அந்த நாலேஜ் ஆனது எனதாக ஆகவே இல்லை. எனக்கும் அதுக்கும் ஒரு கேப் இருந்துட்டே இருக்கு. அதனால நான் அதை இமேஜின் பண்ணிக்க வேண்டியிருக்கு. அப்பப்போ உட்கார்ந்து நானே பிரம்மமா, கிருஷ்ணா நானே பிரம்மம், சாஸ்திரம் சொல்றது நானே பிரம்மம் நானே பிரம்மம் அப்படின்னு திருப்பி 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 அதை பத்தி யோசிக்க வேண்டியது. இப்படி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் நிர்குண பிரம்ம உபாசனை. இப்படி இருக்குமே. ஆனால் இந்த நாலேஜுக்கு பேரு
பரோட்சமான ஒரு நாலேஜ் தான் அவனுக்கு இன்னும் வருது. இன்னும் அபரோட்சமாக ஆகவில்லை. அவனுக்கு பரோட்சமா ஜீவ பிரம்மம் ஜீவனும் பிரம்மமும் ஒன்னு தெரியுது. பிரம்மத்தினுடைய கிரேட்னஸ் தெரியுது, ஆத்மாவனுடைய கிரேட்னஸ் தெரியுது, சங்கரருடைய கிரேட்னஸ் தெரியுது, உபனிஷத்தினுடைய கிரேட்னஸ் தெரியுது. ஆனா இவன் அந்த சகுன பிரம்ம உபாசகனா இருக்கிறவனை விட வசதியா இருக்கான். ஞானி என்னுடைய நிலையை அடைய போறதுக்கு நடுவுல இருக்கான். அவன் என்ன இருக்கான், அவன் இன்னும் இவ்வளவு கேட்டு கூட அகம் முக்தகா அப்படின்ற ஒரு எண்ணமானது வரத்துக்கு அவன் பயப்படுறான். அவன் திருப்பி திருப்பி அகம் முமுக்ஷு அகம் முமுக்ஷு இதையே நினைச்சிருக்கான். நான் முமுக்ஷுவாக இருக்கிறேன், முமுக்ஷுவா மோட்சத்துல எனக்கு இச்சை இருக்கு சார், மோட்ச இச்சா முமுக்ஷா, மோட்சத்துல எனக்கு இச்சை இருக்கு சார், ஆனா நான் முக்தன் இல்லை சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவாளுக்கு அவளுக்கு ரொம்ப கிட்டக்க வந்துட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த நிர்குண பிரம்ம உபாசனை பண்ணிக்கொண்டே இருந்த, ஆனால் அந்த பரோட்சமாக இருக்கக்கூடியது ஒரு நாள் இவனுக்கு அபரோட்சமாக குறிக்கும். இப்படி பரோட்சம் அவகம்ய ஏததே அகமஸ்மி உபாசனை அது வரணும் என்பதற்காக இவன் என்ன பண்றான், அகம் பிரம்மாஸ்மி பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் நானே பிரம்மம் அப்படின்னு இந்த விருத்தியை அகம் பிரம்மாஸ்மி விருத்தியை ஆவருத்தி பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு விடாம வேற எந்த ஒரு தாட்டும் நடுவுல குறுக்கீடு இல்லாம விஜாத்திய பிரத்யானம் கைகி சஜாத்திய விருத்தி பிரவாகத்தோடையே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தியானத்தினால இந்த உபாசனையினால அவனுக்கு அந்த அவகமியத்தை இப்படி உபாசனையானது இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் பண்றான் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். 3 விதமாக இருக்கிறார்கள். ஒத்தகம் தாசகான்னு அவன் போயிட்டான், இன்னொருத்த நானே பிரம்மன்னு அவனுக்கும் பிரச்சனை இல்லை, இவனுக்கு இன்னும் வராததுனால இவனுக்கு இந்த உபாசனையானது இவன் தான் அதிகாரி இந்த உபாசனைக்கு. இந்த உபாசனை பண்றவனுக்கும் சம்பாதி பிரம்ம ஞான இவனுக்கும் இந்த பிரம்ம சாட்சா்காரமானது ஒரு நாள் பரோட்சமாக இருக்கக்கூடியது அபரோட்சமாக ஆகும் அப்படின்னாரு. பிரத்யட்சமாக ஒரு நாள் ஆகிவிடும் அவனுக்கும் அப்படின்னா. பிரத்யட்சம் அப்படின்னாக்க நமக்கு கண்ணால பார்க்கறது, மூக்கால நுகர்றது, காதால கேட்கறது, நாக்கால சுவர்வது, தொடுவதனால உணர்வது, இதுதானே பிரத்யட்சம்னு சொல்லியிருக்கோம். ஆனா இது அறிவுக்குள்ள நடக்கிற விஷயத்தினால பிரத்யட்சம் மாதிரி இருக்கிறதுனால அத பரோட்சம் இல்லப்பா, அதுக்காக இது பிரத்யட்சம்னு சொல்ற, அது அபரோக்ஷம். ஏதோ உனக்கு அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது இல்லையா, பரமா நினைச்சிட்டு இருந்திய, அதுவே அபரமா ஆயிட்டு, நீயாக ஆயிட்ட அப்படின்னு சொல்றதுனாலதான் பரோட்சமானது அபரோக்ஷமாக ஆகிறது. பரோட்சமாக ஆகிறது அப்படின்னாக்க கேள்வி ஞானத்துல இருந்து இந்த வானரங்கள்லாம் போய் ராமர் கிட்ட இதைய பார்த்தாச்சுன்னு எல்லாம் ஓடி போய் சொல்ல, எங்க பார்த்தா எங்க உட்கார்ந்து 2 கேள்வி கேட்ட உடனே அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. எல்லாரும் பரோட்ச ஞானத்தை வச்சுட்டு பதில் சொல்ல முடியாது. அபரோட்சமா பார்த்தா ஆஞ்சநேயர் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அது சரியாகும். அது மாதிரி பரோட்ச ஞானத்தை வைத்துக் கொண்டு முழுமையான மென்டல் பிளாக்னால அகம் முக்தகான்றது இல்லாம அகம் முமுக்ஷுன்ற ஒரு நாள் தான் வருது. இது இந்த உபாசனையினால் நிர்குண உபாசனையினால இந்த முமுட்சுத்துவம் போய் முக்தி அப்படி கூடியதான ஒரு நிலை வருவதற்கு இந்த சம்பாதி பிரம இந்த உபாசனையானது மனசனால பண்ணக்கூடியது, மானசீக கிரியாதான், எல்லாம் கரெக்ட் தான். ஆனாலும் இந்த பிரமத்தினால அது உண்டாக்குறது அப்படின்னு சொன்னார். இத மேலும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த பரோட்ச ஞானம் என்ன அப்படி, வாட் இஸ் பரோட்ச ஞானம்? இவர் இந்த முந்தின ஸ்லோகத்துல என்ன சொன்னார், வேதாந்தத்தினால வேதாந்தேபியா பிரம்ம தத்துவம் அகண்டைக ரசாத்மகமாக அகண்ட ஏக ரசாத்மகமாக சஜாத்திய விஜாத்திய சுகத பேத இல்லாததான கண்டனே இல்லாததாக ஏகமாக இருக்கக்கூடிய ரசமாக இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவத்தை வேதாந்தேபியா உபனிஷத்துல இருக்கக்கூடியதான விஷயத்தினால பிரத்யட்சமாக தெரிந்து கொண்டு அதுவே தானாக இருக்கணும்னு நினைச்சிட்டு இவர்கள் உபாசத்தே அப்படின்னா இந்த இடத்துல உபாசத்தே புளூரல் இப்படி உபாசிக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அஸ்தி பிரம்மா சாமான்ய ஞானம் அத்திர பரோட்ச ஞானம். வாட் இஸ் பரோட்ச ஞானம் அப்படின்னு இப்ப சொல்றாரு பாருங்க. அஸ்தி பிரம்மா இது சாமானிய ஞானம். இவனுக்கு வேதாந்தம் கேட்டு கேட்டு பிரம்மம் இருக்கு, அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது.
அப்படின்ற ஒரு சாமானிய ஞானம், ஒரு ஜெனரலான ஒரு ஐடியாவானது வந்திருக்கு இவனுக்கு. சாஸ்திரத்தினால பிரம்மம் இருக்கிறதுன்னு பொதுவாக இவனுக்கு அந்த ஏற்படக்கூடிய ஞானமானது சாமான்யமாக இருக்கு. அது எப்படி வந்தது அப்படின்னு சாஸ்திரத்தினால வந்தது. சாஸ்திரத்தினால வந்தது. அந்த சாஸ்திரத்தினால என்ன வந்தது, அவனால விசேஷமாக அறிய முடியல. பிரத்யக்யம் அனுலிக்க, நானே அதுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல அப்படின்னாக்க ஐடென்டிபிகேஷன், அதோட போய் கூட சேர்ந்து அதுவாகவே நான் அப்படின்னு நினைக்க முடியும். அனுலிக்கன் இல்லையா, அனுலிக்க நானே அதுன்னு அவனால கன்வின்ஸ் ஆகல. கன்வின்ஸ் ஆகாம இருக்கிறதுனால எப்படி இருக்கான், விஷ்ணுவாதி மூர்த்திவது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அந்த விஷ்ணுவை பத்தி சொல்லும் பொழுது க்ஷீரோதந்த பிரதேசே சுகிமணி விலசைக்கதே மௌக்திகானாம் மாலா கிருப்தாசனஸ்படிக மணி நிபைர் மௌக்திகைர் மஞ்சிதாங்கா சுப்ரைரப்ரைரதப்ரைருபனிவிடிச்சிதைர் முக்த பீயூஷவரிசைः ஆனந்தீன புண்ணியாதரின கதா சங்கபாணிர் முகுந்தः உப்பாதௌ யஸ்ய நாபிர்யதஸ நிலச்சந்திர சூரியௌ ச நேத்ரேன அவருடைய சொரூபங்களை பற்றி இருக்கக்கூடிய வர்ணனைகள்லாம் பார்த்தாக்காக்க அப்படியே இருக்கு. வனமாலி கதை வச்சிருக்கார், சார்ந்த வச்சிருக்கார். வனமாலி கதீசாங்கி சங்கி சங்க வச்சிருக்கார், சக்ரி சனந்திக்கு சக்கம் வச்சிருக்காரு, ஒரு கையில கதம் வச்சிருக்கார், சாரணம் வச்சிருக்காரு, ஒரு கையில சங்கு வச்சிருக்காரு, ஒரு கையில சக்கரம் வச்சிருக்கார், வனமாலை போட்டு இருக்கார். இப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம படிக்கிறோம், சாஸ்திரத்தினால நமக்கு தெரியுது. ஆனா அவரை கண்ணால பார்த்தோமா, விஷ்ணு இருப்பதாக சாஸ்திரத்துல உணர்றோமே தவிர இன்னும் அது பிரத்யட்சமாக நமக்கு ஆகல. சாஸ்திரத்தினால அறிகிறோம். அதே மாதிரிதான் இந்த வேதாந்த சாஸ்திரத்தினால இவன் அஸ்தி பிரம்மா என்ற சாமானிய ஞானம் வந்தது, அந்த விசேஷ ஞானமானது ஏற்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடிய அந்த புத்திக்கு பேருக்குதான் பரோட்ச தீஹி அப்படின்னா இந்த ஞானத்தை தான் பரோட்ச ஞானம் அப்படின்னு சொல்றோம். கொஞ்சம் இது இன்னும் அபரோட்சமாக ஆகலை அப்படின்ற ஒரு ஞானம். விஷ்ணுவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம வேதாந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கோம். அது சொல்லும் போதுதான் ஆமான தலையாட்டினம், சாந்தாகாரம், புதிய சைனம், பத்மநாபம் சுரேஷன்றது எப்படி தலையாட்டினோமா, சிவபெருமானவன் இப்படி இருப்பாரு, அவர் சங்கரா அபூர்வ சங்கரராக இருக்கிறார், அவர் பாம்பு காலில் போட்டு காலனை காலா வச்சிருக்கார், அப்படி காமனை கண்ணா எரிச்சிருக்கார், இப்படின்ற கதையெல்லாம் கேட்டு நம்ம பேர்ல கன்வின்சிங்கா தான் இருக்கு, எல்லாமே பக்தனாவும் இருக்கான். ஆனா அவரை பார்த்தோமா, பிரத்யட்சமாச்சோ இல்ல, பரோட்சமா தான் இருக்கு. அது அந்த நாலேஜுக்கு எனக்கும் ஒரு கேப் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த கேப்புக்கு பேரு தான் பரோட்சதி அப்படின்னு பேரு. சாமானிய ஞானம் இருக்கு, இன்னும் விசேஷமாக அது எனதாக ஆகவில்லை அப்படின்னு இருக்கும். அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ற. இப்ப நான் சொன்னது அவர் எக்ஸ்பிளைன். சதுர்புஜாதி அவகதௌ அப்படி 4 புஜங்களோட கூடினவர் என்று அறிந்த போதிலும் மூர்த்திர் அனுலிக்கன் அப்படின்னா ஐடென்டிபிகேஷன். இன்னும் ஐடென்டிஃபை, இந்திரியங்களால் அந்த மூர்த்தி இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல, பார்க்கப்படவில்லை, அவன் கண்ணுக்கு அதை அடையவில்லை. அக்ஷைஹி பரோக்ஷ ஞானேன, அந்த பரோட்ச ஞானத்தினாலதான் இந்திரியங்கள்னால, அவனுடைய கண்ணு என்ற இந்திரியங்கள்னால அதை அறிவதில்லை. அதா இல்லையா, அப்படி அது அப்போது ததா விஷ்ணுவும் நயிச்சது. விஷ்ணுமூர்த்தியை பற்றிய ஞானம் தெரிஞ்சாலும் விஷ்ணு இவன் பார்ப்பதில்லை. அதே மாதிரிதான் பிரம்ம தத்துவத்தை அகண்ட ஏகரசமாக அறிந்தாலும் அது சாமானிய ஞானமாக இருக்கிறதே தவிர விசேஷ ஞானமான அபரோக்ஷ ஞானமாக இவனுக்கு ஆகவில்லை அப்படின்னு சொன்னார். போன தடவை சொன்ன சதுர்புஜமாக அவர் இருக்கிறார் அப்படின்னா சார்கி, கதம், சங்கு, சக்கரம் இதோட கூடி இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு ஜோக் கூட சொன்ன, நம்மளுக்கும் 4 கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வடக்கை, இடக்கை, தொழிற்கை, கொக்கை அப்படின்னு சொல்ற வழக்கம் 4 கைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி இல்ல இல்லையா, நிஜமாவே 4 கையோட இருக்காருன்னு நமக்கு தெரியும். இது ஒரு ஜோக்கா இருந்தாலும் அது இருக்கு, ஆனாலும் நாம பார்க்கல இல்லையா, கண்ணுக்கு அது புலப்படவில்லை. அதே மாதிரிதான் மனுஷனான ஜீவ பிரம்ம விஷயங்கள்லாம் நமக்கு தெரிந்தாலும்
நானே பிரம்மம் என்ற ஐக்கியமானது அபரோக்ஷமாக ஆகவில்லை, பரோட்சமாக இருக்கு. ஒரு கேப் ஆனது எனக்கும் அந்த நாலேஜுக்கும் இருக்கத்தான் இருக்கு. சாமானிய ஞானமாக இருக்கே தவிர விசேஷ ஞானமாக அது மாறவில்லை அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மமானது எப்போ அபரோக்ஷமாகும் அப்படின்னு கேட்டா, பரோக்ஷத்வ அபராதேன பவேத் ந அதத்வ வேதனம் பிரமாணேனைவ சாஸ்திரேன சத்யமூர்த்தே விபாசனாத். பரோக்ஷத்வ அபராதேன, பரோக்ஷம் அப்படின்ற அது அதுல ஒரு லெட்டர் பாயிண்ட் இருக்கதா இருக்கு, அதுல ஒரு அபராதம் இருக்கதா இருக்கு. பரோட்சமான அபரோக்ஷம் ஆற வரைக்கும் டவுட் தானே, டவுட்ஃபுல் நாலேஜ் தான். பரோட்சத்துவ அபராதேன, பரோட்சன்ற ஒரு குற்றம் இருக்கதான் இருக்கு. அபராதமானது ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் ஒண்ணு இருக்கத்தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். குற்றம்னா என்ன அர்த்தம்? டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு எனக்கு பவேத்து. ஆனாலும் இன்னொன்னு எனக்கு தெரியும், அது ந அதத்வ வேதனம். அது பொய்யான அறிவு கிடையாது. சாஸ்திரம் பொய்யா இருக்குமா? என்ன சொல்ற? சாஸ்திரம் ஒரு நாளும் பொய்க்காது. அதுக்கு பாஷ்யம் எழுதியிருக்காரு, ஆச்சாரியாலே பாஷ்யம் எழுதியிருக்கார், நான் படிச்சிருக்கேன். இப்படி எல்லாம் இருக்கும்போது அது பொய்யான அறிவு. சாஸ்திரத்துல சொன்னதெல்லாம் சத்தியம், சத்தியம்தான். ஆனா இந்த அபரோட்சமாகலையே பரோட்சன்ற ஒரு குற்றத்தோட கூடினகத்தான இந்த நாலேஜ் ஆனது இருக்கு. அது வெறும் சாமானிய ஞானமாகத்தானே இருக்கு, அசாமானிய ஞானமாக விசேஷ ஞானமாக மாறவில்லையே அப்படின்னு. அதான். ஆனா என்கிட்ட சந்தேகம் இல்லை, இது பொய்யான அறிவு கிடையாது, அதத்துவ வேதனம் இல்லை. ஏன்? பிரமாணேனைவ சாஸ்திரேன, சாஸ்திரேன சாஸ்திரேன பிரமாணேன, சாஸ்திரம் எனக்கூடிய சப்த பிரமாணத்தினால பகவானுடைய வாக்குனாலேயே வந்ததுனாலேயே ஏவ சாஸ்திரேன பிரமாணேனைவ, பிரமாணேனைவ சாஸ்திரேன, பிரமாணமாகவும் சாஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே சத்தியமூர்த்தி, சத்தியமா சத்தியமான மூர்த்தி தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவர் என்ன பண்ணார், என்ன ஒருத்தரை போய் பார்க்கிறார் ஊருக்கு. அவரை போய் பார்த்தா கூட, சார் இந்த ஊர்ல சோன்சோ இருக்காராம சார் அப்படின்னு கேட்டாரு. ஆமா இருக்கார் அப்படின்னு சொன்னார் அவரு. நீங்க யாரு அப்படின்னு. நம்ம ஊவே சுவாமிநாதையரை பத்தி ஒரு கதை சொல்ற வழக்காக. அது என்ன, ஊவே சுவாமிநாதையர்கிட்ட அந்த திருவாவடுதுறை ஆதீனத்துல அந்த தம்பிரான் சொன்னாராம், இந்த மாதிரி திருவிடமருந்தூர்ல மகாலிங்க சாஸ்திரிகர்னு ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப பெரிய அவர் பார்த்திக ஜெயண்ட் அவரு. என்ன அவரை மாதிரி அவர் மாத்திரம் நம்மளுடைய சபைக்கு நாளைக்கு வந்துட்டாருனாக்கா, வாச்சார்த்த சபைக்கு, என்ன அது ரொம்ப நம்ம மடத்துக்கே அது ஒரு பெரிய அனுகிரகமா இருக்கணும். ஆனா அவரை போய் கூப்பிட்டோன்னா இங்க சாதாரண சபைக்கெல்லாம் அவர் வருவாரான்னு தெரியல. அவருக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும், அதை போய் கூப்பிடணும், அவரை போய் கூப்பிட்டு வரணும். அது யார அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம பசங்களுக்கு எல்லாம் சரியா கூப்பிட தெரியாது, நீ அந்தன சிறுவனா இருக்க நீ அப்படின்னு ஓவே சாமிநாதரை பார்த்து, உனக்கு இதெல்லாம் தெரியும், அந்த ஒரு பண்டிதர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி அவரை அழைக்கணும்ன்றதெல்லாம் தெரியும். அதனால நான் என்ன நினைக்கிறேன், நீ போய் அவரை இருந்து கூட்டிட்டு வர்றதுதான் மரியாதை, உன்னால முடியுமா? அவர் எங்க இருக்காருன்னாரு. இந்த மாதிரி வேப்பத்தூர், திருவிடமருதூர் பக்கத்துல வேப்பத்தூர் கிராமத்துல இருக்கார், நீ போய் கூட்டிட்டு வரணும் அப்படின்னாரு. ஆஹா சரி, என்ன இப்ப இவ்வளவுலாம் அன்னைக்கெல்லாம் அவரை பத்தியே எல்லாரும் பேச, அங்க வந்திருக்கிற பண்டிதர்கள்லாம் அவர் வருவாரா அவர் வருவாரா அப்படின்னு எல்லாரும் கேட்டு ஒரே ஒரு பில்டப் கொடுத்துட்டாங்க. இவரு என்னன்னா இப்படி ஒருத்தர் நம்ம கேள்விப்பட வேண்டிய, இப்படி ஒரு மகாலிங்க சாஸ்திரிகள் ஒருத்தர் இருக்காரு, இந்த மகாலிங்க சாஸ்திரிகள் எப்படி இருப்பாரு இவருடைய மனசுல. அவர் ஊருக்கு பிரமாதமா இருப்பார், அவர் ரொம்ப கிராண்டா இருப்பாரு, அவரை பார்த்தா ஊரே போயிடுறது. படிச்சவர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு மரியாதை. தம்பிரான ஆனா ஆஹா ஓஹோன்னு சொல்றாருனாக்கா, தம்பிரானே ஆஹா ஓஹோன்னு சொல்றாருன்னா அவர் எப்பேற்பட்டவரா இருக்கணும், அவருக்கு என்ன பர்சனாலிட்டியா இருக்கணும் எல்லாம் நினைச்சுட்டு போறாரு. போனா அவர் தெருவு போய் அங்க போய் விசாரிச்சாங்க. அந்த தெருவுக்கு போனாங்க. தெரு வாசல்ல போனான்னாக்கா ஒருத்தர் சின்ன உருவத்தோட கருப்பா வெறும் துண்டை கட்டிண்டு அவனோட வேஷ்டியில கீச்சல ஊசி வச்சுட்டு தைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காராம். பார்த்தோன்னே இவர் நேரம் அவர்கிட்ட போய் சொன்னேன், இங்க மகாலிங்க சாஸ்திரிகள் வீடு எது அப்படின்னா, இதுதான் அப்படின்னாரு.
இதுதான் சொன்னோன்னு எனக்கு அவரை பார்க்கணுமே அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையில நான் தான் அதுன்னு அபரோட்சமானது. அது வரைக்கும் அவருக்கு பரோட்சமா தான் இருந்திருக்கதோ. அவர் நினைச்ச உருவம் என்ன, அவர் நினைச்ச மாதிரி அவர் பெரிய ஒரு ஆஜானுபாகவா இருப்பார். அப்படியே ஒரு ஆள் பலங்கள்லாம் சிக்கியங்கள்லாம் கோடின்னா இருப்பாங்க. அவருக்கு அப்படி போய் விசிறின்னு இருப்பாங்க அப்படின்னு இவருடைய மனசுல பாவம் அவருடைய கற்பனையில அவர் வந்தார். இங்க பார்த்தா துண்டை கட்டிண்டு ராத்திரி 3 மணிக்கு கண்ணு வேற தெரியல, அவன் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தோன்னே என்னடா இவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் இருந்து அவருடைய கிரேட்னஸ் எல்லாம் தெரிஞ்சு அவரோட உரையாடின உடனே அவரை பத்தி தெரிஞ்சுட்டு அவரை கூட்டின்னு வந்தார். அவரை கூட்டின்னு வந்த உடனே அப்படியே சபை முழுங்க எழுது நின்றுதான் இவர் வந்த உடனே. அப்படியே பட்ட பண்டிதர்கள்லாம் இருந்தாருன்னு அப்படி கதை போகுது. எதுக்கு சொல்றேன்னா அவர் தான் தெரியறதுக்கு முன்னாடி அவரை பற்றிய பரோட்ச ஞானம் தான் அவருக்கு இருந்தது, அபரோட்சமாக ஆகவில்லை இல்லையா அப்படின்னு சொல்ற மாதிரி சச்சிதானந்த ரூபஸ்ய சாஸ்திராத் பானே அபி அனுலிச்சன் பிரத்யஞ்சம் சாட்சினம் தத்து பிரம்ம சாட்சாத் ந வீக்ஷதே. சத்து சித்து ஆனந்த ரூபஸ்ய பிரம்மத்தினுடைய லட்சணம் என்ன? அபாத்தியமான சத்து. சித்து எல்லாத்திலையும் நான் நான், ஐ ஆம், அப்படின்னு கூடிய சைத்தன்ய ஸ்வரூபமான ஒரு ஜொலிக்கக்கூடியதான ஒரு ஞானமாகவும் சித்தாகவும் ஆனந்தம் துக்க கலப்பே இல்லாத பேரானந்தமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மம் அப்படின்னு சச்சிதானந்த ஸ்வரூபமான பிரம்மமானது தானே அப்படி பிரகாசித்துக் கொண்டிருந்த போதிலும் எதனால அவனுக்கு தெரிஞ்சது அது பிரகாசிக்கிறதுன்னு கண்ணால பார்த்தோமா நமக்கு சாஸ்திரத்தினால தெரிஞ்சது, வேதாந்த சாஸ்திரத்தின் மூலமாக தெரியுது. அந்த அத்வைத சாஸ்திரத்தின் மூலமாக சச்சிதானந்த ஸ்வரூபமான பிரம்மம் பிரகாசித்துக் கொண்டிருந்த போதிலும் அவருக்கு அனுலிக்கன் அதோட அவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கவில்லை. அதனால என்னாச்சு? பிரத்யஞ்சம் சாட்சினம் தத்து, தனக்குள்ள சாட்சியாக இருக்கக்கூடியவர் அவர்தான் என்று தெரியும். அவஸ்தாத்ரய சாட்சின்னு சொல்லும் போது அது ஏதோ அவஸ்தாத்ரய சாட்சி நானும் படிச்சேன். அவஸ்தான்னா என்னன்னா திரயன்னா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, சாட்சின்னா என்ன அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேனே தவிர அது நான் அப்படின்றதை உணர முடியாம ஒரு டிஸ்டன்ஸ் வந்துச்சு இல்லையா. பிரத்யஞ்சம் அப்படின்னாக்க ரெண்டாவது கேஸ் பிரத்யக் ஞானம். பிரத்யஞ்சம்னா உள்ளுக்குள்ள இருக்கு. பராஞ்சி அப்படின்னா வெளியில இருக்காரு. பிரத்யஞ்சம்னா உள்ளுக்குள்ள இருக்காரு. அவர் எங்க இருக்காரு? உள்ளுக்குள்ள இருக்கார். எப்படி இருக்கார்? சாட்சியாக இருக்கார். தகராகாசத்துல சாட்சியாக எல்லாத்தையும் பார்த்து கொண்டே அவர் இருந்த போதிலும் அவரை நான் பார்க்கல பாருங்க. அவரை இன்னும் தேடிட்டு இருக்கேன். நான் முமுட்சுன்னே சொல்லிட்டு இருக்கேன். நான் முக்தன்னு சொல்றதுக்கு பயந்துட்டு இருக்கேன். அவர் தான் நான் தான் அவரு. ஆனாலும் அந்த ஆனாலும் தான் அங்க பெரிய பிரச்சனை. பிரத்யஞ்சம் சாட்சினம் தத்து, அதுவோ என்றால் உள்ளுக்குள்ள சாட்சியாக இருக்கு இல்லையா. ஆனா அவர் தான் தெரியாதனால பிரம்ம சாட்சாத் ஈச்சதே, அத சாட்சாத்தா இவன் பார்க்க மாட்டேன் என்கிறான் இல்லையா. இதான் நிகமனம். இதுதான் அந்த பரோட்ச ஞானம். அதை பத்தி இவர் சொல்லி அப்படி முடிக்கிறார். அதனால இவன் என்ன பண்ற? வேதாந்த சாஸ்திரத்தின் மூலமாக சச்சிதானந்த ஸ்வரூபமாக அந்த பிரம்மம் பிரகாசித்துக் கொண்டிருந்த போதிலும், தனக்குள் சாட்சியாக அவர்தான் இருக்கிறார் என்று பிரகாசித்துக் கொண்டு இருந்த போதிலும், அந்த பிரம்மத்தை இவன் தெரியாம அந்த பிரம்மத்தை நான் தீட்சத்தே அதை பார்க்க மாட்டேன்றான். இதையே பார்த்துட்டு இருக்கான். உள்ளுக்குள்ளேயே இருக்கு, அவ்வளவு க்ளோஸா இருக்கு. இன்ஃபேக்ட் இவங்கிட்ட இருக்கிறதுலயே க்ளோசஸ்டா இருக்க அவரை பார்க்காம இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா பார்க்க இதுதான் ஆச்சரியமான ஆச்சரியம் இல்லையா. மாயையினுடைய பிள்ளை தான். அவரை தானே பார்க்கணும். அவரை பார்க்காம யாரையுமே பார்க்க முடியாது நம்ம. ஆனா அவரை பார்க்கல. எல்லாம் புரியுது, எல்லாம் புரிஞ்சுது, ஆனாலும் பார்க்கல. அப்படின்றதுனால இதுதான் பரோட்ச ஞானம் அப்படின்னு சொன்னார். சாஸ்திரோக்தேன மார்க்கேன சச்சிதானந்த நிச்சயாத் பரோட்சம் அபி சத் ஞானம் தத்துவ ஞானம் நது பிரமஹா. சரி, பரோட்சமாக இருந்தாலும் அது பொய்யான அறிவா? எப்ப நமக்கு தெரியலன்னா அது அப்ப எனக்கு தெரியாதுன்ற காரணத்தினால் அது பொய்யாயிடுமா? அது அசத்வ வேதனம் அப்படின்னு சொன்னாங்க. அது பொய்யான அறிவாக நிச்சயமா ஆகவே ஆகாது. உண்மையான அறிவுதான். ஏன்? சாஸ்திரோக்தேனைவ, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கக்கூடிய முறைப்படிக்கே அந்த மார்க்கத்தினாலேயே
அந்த முறையினாலேயே சப்த பிரமாணம் தான் வசத்தியான பிரமாணம். 6 பிரமாணங்கள் பிரத்யட்ச அனுமானம், பிரத்யட்சத்தினாலேயே அனுமானத்திலையும் கண்டுபிடிக்க முடியாததெல்லாம் வேதத்தினாலதானே அறிய முடியும். பிரத்யட்சனவா அனுமானேனவா வஸ்துன உபலபியதே தஸ்மாத் வேதஸ்ய பிரத்யட்சத்தினால அனுமானத்தினாலேயும் அறிய முடியாத விஷயங்களை காட்சி கொடுக்கறதுக்காக வந்ததுதானே வேதம். அப்படிப்பட்ட சாஸ்திரோக்தமாக இருக்கக்கூடிய அந்த வேதாந்த மார்க்கத்திலிருந்து சச்சிதானந்த நிச்சயா, அந்த சச்சிதானந்தம் என்பது தீர்மானம் சாஸ்திரத்துல ஏற்பாடு பட்டிருக்கு. அது சாஸ்திரத்தினால அந்த தீர்மானமானது ஒத்துக்கொள்ள நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பரோக்ஷம் அபி தத்து ஞானம். ஆனா அந்த ஞானம் என்னது? பரோட்ச ஞானமாக இருக்கக்கூடியதுதான் இல்லையா? தத்துவ ஞானம், தத்து ஞானம், தத்ஞானம். அந்த வேதத்தினாலையும் வேதாந்தத்திலையும் சொல்ல கொடுக்கக்கூடிய நாலேஜ் இருக்க தத் ஞானம். எப்படிப்பட்ட ஞானம்? தத்துவ ஞானம். அதுதான் உண்மையான ஒரு ஞானம், வாஸ்தவமான ஞானம். அது தத்துவம் பிரம. அது பிரமம் இல்லப்பா. ஆஸ்திரத்துல பிரம்மம் சச்சிதானந்தம்னு சொல்லி இருக்கிறது போலவே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா பிரம்மன்னு சொல்லி இருக்கும் போது ஒரு அம்சத்துல மாத்திரம் அறிவு ஏற்படுறது, இன்னொரு அம்சத்துல ஏற்படாம இருக்கு. நமக்கு நியாயமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்படின்னாக்க அந்த நானே பிரம்மன் கிளியரா சொல்றது. அப்ப நானே பிரம்மன் நான் புரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவு க்ளோஸா இருக்கு, நான் தெரிஞ்சுக்க வேண்டியது அவரு தானே. ஆனாலும் தெரியலையே. அப்ப எது எனக்கு நடுவுல கதையா இருக்கு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா, பிரம்ம யத்யபி சாஸ்திரேஷு பிரத்யவத்வேனைவ வர்ணிதம் மகாவாக்யைஹி ததாத்யேதத் குர்போதம் அவிசாரிணஹ. சாஸ்திரேஷு மகாவாக்கியைஹி, முதல்ல இருக்கக்கூடிய லைன்ல இருக்கக்கூடிய சாஸ்திரேஷு, சாஸ்திரங்கள்லாம் எது சொல்றது? மகா வாக்கியங்கள் மூலமா தத்துவமசி, அயமாத்மா பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மா போன்ற மகா வாக்கியங்கள்னால சாஸ்திரேஷு மகா வாக்கியைஹி, மகா வாக்கியங்களினால பிரம்ம வர்ணித்தம் பிரத்யத்வேன, அந்த பிரம்மமானது எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது? இதோ என்கிட்ட இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த பிரம்மமானது எனது உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவாக வர்ணிக்கப்பட்டிருந்த போதிலும் எத்யபி இவ்வளவு கிளியரா நீதாம்பா அது பிரம்மம், நீ ஒத்துக்கிறியா இல்லையா? அதை பத்தி நீ பிரம்மம். கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடியே நீ பிரம்மம். இப்ப கிளாஸ்ல என்கிட்ட சண்டை போட்டு நீ ஒத்துக்காத சமயத்திலேயே நீ பிரம்மம் தான். நீ நாளைக்கும் பிரம்மன் தான். மாறாத ஒரு சத்தான ஒரு ரூபம் தான் நீ. எப்பொழுதும் ஆனந்தம் தான் உன்னுடைய ஸ்வரூபம். நீ அந்த மாதிரி இல்லைன்னா நான் என்ன பண்றது? உன்னுடைய இது நீ எப்பொழுதும் ஜடமே கிடையாது, நீ அறிவு கொழுந்துதான் நீ அப்படின்னு கிளீனா சொல்றது. சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய ஸ்வரூபம் தான், நீ தான் அது அப்படின்னு ஆஸ்திரேஷு மகா வாக்கியைஹி வர்ணிதம் பிரத்யத்வேனைவ இல்லையா? இப்படி பிரம்மத்தை பிரம்ம பிரத்யத்வேன வர்ணித்தம், அந்த பிரம்மத்தை பிரத்யக்காக உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதாக வர்ணித்தம். அப்படி இருந்தாலும் எத்யபி ததாபி, என்னதான் வர்ணம் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டோம், நல்ல குரு மேல நம்பிக்கை, அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். ஆனாலும் அதுதான் இங்க அந்த ஆனாலும் தான் பெரிய ஆனாலும் போச்சு. அதி ஏதது ஆனாலும் அதிசாரணா துர்போதம், அது விசாரணை செய்யாதவனுக்கு அதை அறிவதுன்றது சிரமம் தான். அது வெறும் புக்கிஷ் நாலேஜா இருந்து நம்ம வெறும் வேதாந்தம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போனா மாத்திரம் போதாது. அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதை நன்னா எனதாக்கணும்னாக்கா அது எஃபர்ட் போட வேண்டும். அது ஏதோ நம்ம கேட்டுட்டே இருந்தா அது வாங்கிட்டான்னாக்கா அது வராது. அதனால விசாரம் பண்ணித்தான் ஆகணும். அது எப்படி பண்ணா தனக்குள்ள அதை சிரவணமும் பண்ணணும். ஆச்சாரியானவன் நம்ம கூடவே இருந்து, ஐயோ இவன் இந்த பையனாச்சே, இவன் 2 கட்டான் தானே, இவன் என்ன பண்ணுவோம்னா அவர் கூடவே இருந்து இவனுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துறாரு. இவனுக்கு வாயில பாலாடைய வச்சுட்டு போற்ற அளவுக்கு அவர் பண்ணிவிட்டாரு எல்லாம். ஆனா நான் முழுங்காம துப்பினேன்னா அது யார் தப்பு? அவளுடைய எஃபர்ட் எல்லாம் போட்டாச்சு, குருமார்களுடைய எஃபர்ட், ரிஷிகள்லாம் போட்ட எஃபர்ட் எல்லாம் போட்டாச்சு, நம்ம கைக்கும் வந்தாச்சு. ஆனாலும் நம்ம முழுங்கறதுக்கு நம்ம மறந்துட்டு இல்ல சார் நான் இப்போ முக்கியம் நான் முக்தான் இல்லைன்னு சொன்னா அவ என்ன பண்ண முடியும்? இல்ல சொல்லுங்க, ப்ராப்ளம் கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன பண்ணும்? சுவிசாரியதாம் இல்லையா? நான் நல்லா விசாரம் பண்ண வேண்டியது ஆயிடுது. பௌன புண்ணிய
சிரவணம் புரியா இன்னொரு தடவை சிரவணம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி தேகாதி ஆத்ம பிரவித்தாந்தௌ ஜாகிரத்யாம் ஹதாத்மான் பிரம்மாத்மத்வேன விஜ்ஞாதும் சமதே மந்ததீத்வதஹ. நமக்கு ரொம்ப வருஷமா எத்தனையோ ஜென்மாக்களா ஒரு காம்ப்ளெக்ஸோட நம்ம பிறந்து வளர்ந்து அதுக்கு நடுவில் இந்த தர்ம சாஸ்திரங்கள்லாம் வேற ஒரே கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கு. வினயம் ரொம்ப முக்கியம், வினயம் ரொம்ப முக்கியம்னாக்க எதுல வினயம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றதா அதை புரிந்து கொள்ளாம வினயமணி நீதான் பிரம்மன் அதெல்லாம் கிடையாது. அப்படியே அது வினயம் சார்ன நான் பிரம்மனை ஒத்துக்க மாட்டேன்னா அது என்னங்க இல்லையா? எந்த ஒரு விஷயத்துக்கு இருக்கிறோமோ அதுக்கு இருக்கணுமா, எதுல இருக்கக்கூடாதோ அதுல இருக்கக்கூடியது. இப்படி தேகாதி ஆத்ம தத்துவ விப்ராந்தௌ, இப்படி ஒரு விப்ரமமானது, இப்படி ஒரு பிராந்தியானது இன்னைக்கு நேற்று எனக்கு வரல, அநேக ஜென்ம சம்பிராப்தௌ, எத்தனையோ ஜென்மாக்களாக இது வந்துருக்கு. அதனால எவ்வளோ தடவை இது சொல்லி வந்தாலும் திடீர்னு இந்த ஜென்மால வந்து இப்ப போய் வேதாந்தம் படிச்சு திடீர்னு ஒரு சாதிகள் வந்து அப்ப நீதான் பிரம்மம் அப்படின்னாக்க நம்மளுடைய சித்தமானது ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை சார், ஹட்டமாக இருக்கு இல்லையா? அது நம்ம ஒத்துக்கணும்னு நினைச்சா கூட உள்ளுக்குள்ள நமக்கு கன்வின்ஸ் ஆகணும் இல்ல. வெளியில ரைட்டு நம்ம ஒத்துக்கிறோம் எத்தனையோ விஷயங்கள், ஆனாலும் உள்ளுக்குள்ள கன்வின்ஸ் ஆக மாட்டேங்குது. இப்படி பிரம்மாத்மத்வேன விஜ்ஞாதும் சமதே மந்ததீத்வதா, மந்தமான புத்தியாக இருக்கிறதுனால அந்த பிரம்மத்தை என்ன நம்ம ஒப்புக்கொள்றதுக்கு முடியாம இருக்கிறதுனால, அப்படின்னாக்கா அப்ப என்ன பரோட்ச பிராந்தின்னு சொல்றீங்களா? அப்பா அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன், முதல்லயே சொல்லிட்டேன். பரோட்சமா இருந்தா அது உண்மைதான், அது உண்மைதான், நானே முக்தன் என்பதும் உண்மைதான். ஆனா இப்போ நான் முக்தன் இல்லையே. எத்யபி சாஸ்திரத்துல மகா வாக்கியங்கள்ல சொன்னது உண்மைதான் கூட ததாபி அப்பவும் எனக்கு கன்வின்ஸ் ஆகலையே. ஏன்? என்கிட்ட ஏதோ மந்தமான புத்தி இருக்கிறதுனாலயோ என்கிட்ட சக்தி இல்லாததுனாலயோ ஏதோ ஒரு காரியத்தினால இது நிக்கிறது. இப்ப இப்படி இருக்கக்கூடியவருக்கு அப்போ என்ன பண்றது? இத பிரம்மான்னு சொல்லலாமா அப்படின்னு சொன்னா அதை பற்றிய விசாரணை கொஞ்சம் பண்ண தர. இத அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மேற்கொண்டு இந்த விசாரத்தை பார்க்கலாம். ரொம்ப அருமையான விஷயங்கள் இதெல்லாம், யாரும் எந்த ஒரு உபநிஷத்துலயும் டிஸ்கஸ் பண்ணாத விஷயங்களை எல்லாம் எடுத்துட்டு இவர் ரொம்ப அழகா பண்ணிட்டு நம்ம இன்ட்ரெஸ்டோட கேட்டோம்னாக்கா இதெல்லாம் வந்து இந்த விசாரங்கள்லாம் ரொம்ப பலவத்தாக இருக்கும். அதனால இதனுடைய அடுத்த மேல் பாகத்தை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இதே டயத்துக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ शांति शांति हरि ओम श्री गुरु